நமக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வித்யாலயத்துக்கு போய் நம்ம படிப்பை தெரிஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி சயின்ஸ் காலேஜ் போய் சயின்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், ஆர்ட்ஸ் காலேஜ் போய் ஆர்ட்ஸு தெரிஞ்சுக்கிறோம், மெடிக்கல் காலேஜ் போய் மெடிக்கல் கற்றுக்குறோம். தேவாலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம வெளியில் பிட்சை கேட்குறா, நம்ம உள்ளே போய் பிட்சை கேட்குறோம். இதுதான் வித்தியாசமே இல்லை. நமக்கு கோரிக்கை, நமக்கு அருகதை இருக்கோ இல்லையோ, ஆனால் நமக்கு கோரிக்கை மட்டும் நிறைய இருக்குது. அருகதை இல்லைனாலும் அந்த எனக்கு இது பண்ணித்தா, அது பண்ணித்தா, பகவான்கிட்ட போய் அதை கேட்குறோம். நம்ம அதுக்காக தான் கோயிலுக்கு போகிற மாதிரி வச்சுட்டோம். நீ எந்த தேவதையை உபாசிக்கிறியோ நீ அந்த தேவதையை ஆகிடணும். தேகோ தேவாலயம்னு சொல்கிறான். நம்ம சிவன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி மொத்தமும் நம்ம பிரெயினில் இருக்குது. கழுத்தில் ருத்ராட்சம், திரிசூலம், ஐமோடெல்மேக்ஸ், அர்த்த சந்திரமா இருக்குது, உள்ள ருத்ராட்சம் இருக்குது. ரியல் பிரெயினில் எல்லாமே இருக்குது. நம்ம பிரெயினில் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. சில கங்கையும் இருக்குது. சைப்ரல் ஃப்ளூயிட் அது இருக்குது. பீனியல் கிளாண்டு மூணாவது கண்ணு, சிவ ஆயுதம். இப்போ பார், சிவனே ஒன்றுட்டா இருக்கார். கணேஷ் ஆகிருதி கூட தெரியும். கணேஷ் மெடுலா செரிபுலம் இயர்ஸ் கிட்ட இருக்குது. இது ஒரு பாகம். இதை தலையில் நர்வ் சென்டர் சின்னது பெருசாக இருக்குது. நரம்பு இதெல்லாம் நம்ம உடம்பை ஆக்டிவேட் பண்ணுறது. டானி நேடருங்கிறது ஒரு நியூராலஜிஸ்ட்டு. அவர் வேதம் எல்லாமும் படித்து அதை பற்றி எழுதுகிறார். நம்ம ஜாகிரதம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போகிறோம். அது தோப்புக்கரணம் போடுறதுங்கிறது நம்ம பண்ட காலத்துலேருந்தே இருக்குது. நம்ம அதை மறந்துட்டோம். சக்திக்கு வேணும்னா துர்கா, பணம் வேணும்னா லட்சுமி, படிப்பு வேணும்னா சரஸ்வதி. நம்ம கோயிலெலாம் சாதனா கேந்திரமாக ஆகணும். கேல் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் செஞ்சு இதை சொல்கிறா. இது சூப்பர் பிரெயின் யோகான்னு அவள் சொல்கிறா. இதை தான் நம்ம சூப்பர் பிரெயின் யோகா நம்ம தோப்புக்கோரணும் ரொம்ப நாளாக நம்ம பிள்ளையாருக்கு போட்டுருந்தோம். இப்போ அதை மறந்து போயிட்டோம். அதை 1 ஹவருக்கு இவ்வளோ நிறைய $டாலர் இது சார்ஜ் பண்ணுறாவா. சாதனை பண்ணினாதான் சித்தி கிடைக்கும். உன்னோட எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கும். அதுக்கு இது தோப்புக்கோரணும் சூப்பர் பிரெயின் யோகா ரொம்ப உபயோகப்படுறது. அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் டச் ஆகுது. நன்னா படிக்கிற பசங்கள்லாம் கூட, அதாவது சுமாராக படிக்கிற பசங்க 40% வாங்குறவா இது படுறதுனால 90% வாங்குறா. அதேமாரி இதெல்லாம் எப்போ பண்ணணும்? இப்போவே நம்ம ஃபாலோ பண்ணணும். பிரதட்சணமும் நம்ம ஆரம்பிக்கணும். பிரதட்சணம் எங்கே? இப்போ பிள்ளையார்ட்ட ஆரம்பித்தா மறுபடியும் பிள்ளையார்ட்டே முடியணும். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவா, ஸ்கூலுக்கு போகிறவா ஸ்கூல் போயிட்டு வந்துடுவா. இதே தான் நம்ம பண்ணுறோம். ஓம் யானி காணிச்ச பாப்பானி ஞாதா ஞாத கிருதானிச்ச தானி சர்வாணி நஷ்யந்தி பிரதட்சணம் பதே பதே. இதை இப்போ சொல்லும்போது என்ன ஆகுது? உன்னோட பாப்பம் போயிடுறது. எப்போ போகும்? அப்போவே போகும். ரிஷி சொல்கிறவா இதெல்லாம். ருஷி வாக்கு எப்போதும் சத்தியமே தான். இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க போகிற, வரும்போது அந்த ஞானத்தை கிடச்சிட்டு தாரணை செஞ்சுட்டு வர. எம்எஸ்சி ஞானம் இது மாதிரி காலேஜுக்கு போகும்போது எம்எஸ்சி ஞானம் வருது. ஆஃபீஸ்க்கு போகிறது தன சம்பத்தம் ஆகுது. இது மந்திரமும் சொல்கிறது. மனநாத் திராயதேத் மந்திரத பாரதிக ரிஷி அற்புத விஞ்ஞானம் நம்மகிட்டயே இருக்குது. பகவத்கீதையில் 15வது சாப்டர் அகம் வைஸ்வா நரோ பூத்வான்னு சொல்லியிருக்கா. நம்ம 4 விதமாக சாப்பிட்றோம். கண்ணால் பார்த்து ஆகாரம் போகிறது, வாயால் பேசி ஆகாரம் போகிறது, காதால், மூக்கால் ஸ்மெல்லு. 4 விதமாக ஜீர்ணிச்சுக்கிறோம் நம்ம. இதுவே ஒரு புருஷார்த்தம் தான். டாக்டர் மருந்து கொடுக்குறா,
இங்கே எனக்கு ஒரு பேஷண்ட்டு உடம்பு சரியில்லைன்னு வந்தா, கேன்சர் பேஷண்ட்டு. நான் அப்போ சொன்னேன், ஒவ்வொரு அந்த இடத்துக்கு போப்பா, அங்கே மருந்து கொடுப்பா அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டோக்காரா, ஐயோ அங்கேயா போகிற, அங்கெல்லாம் போகாத அப்படிங்கிறா. நீ டாக்டர்னு ஒரு குருன்னு ஒருத்தரை ஏற்றுன்ட்டா, அந்த குரு சொல்கிறது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும். மற்றவா பேச்சை கேட்கக்கூடாது. அப்போ தான் நீ உன்னோட புத்தியை உபயோகப்படுத்தணும். நம்ம இப்போ யாரானு நம்ம சொன்னால் கேட்க மாட்டா, ஆனால் நியூஸ் பேப்பர்லேயோ டிவியிலையோ சொன்னால் அதை கேட்பா. நீ நினைக்கிற நீ போகிறது சரியான பாதை இல்லையோ அப்படின்னு, நீ மனசில் நல்லா திடமாக நினச்சிக்கோ, நீ போகிறது தான் கரெக்டு. இப்போ வரப்போகிற காலத்தில் ஆந்திராவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே குருவெலாம் புனர்ஜென்மம் ஆக போகிறா. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ இருக்கிறது தான் சரி. நீ குருவை நிர்ணயிக்கலை, குரு உன்னை சிஷ்யனாக ஏற்றுண்ட. நீ ஒரு பரம்பரையில் இருக்கிறதுனால்தான் தொடர்ந்து நீ இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டுருக்க. இப்போ கிளாஸுக்கும் நீ வந்திருக்க. மொத்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள குரு அவாவா சிஷ்யால எப்படி அழிச்சுன்னு போகணுமோ அப்படி அழிச்சுன்னு போகிற. குரு லட்சியம். திரும்பி நீ இதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இரு. சமாஜத்துக்கு முக்கியமாக இருக்கிறது சத்து சித்து ஆனந்தம். மொத்த ஆத்தியாத்மிகமும் இதில் தான் இருக்குது. சத்துனா உனிக்கி, சித்துனா ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். சித்துனா உன் சேதனத்துவம். குரு உனக்கு வழிகாட்டுற. குரு கோவிந்துக்கு ஒரு டவுட் வந்தது. ஒரு நாள் ராத்திரி கதவை தட்டுற அவரோட குரு. குரு பக்கத்துலேயே இன்னொருத்தர் இருக்க. இவருக்கு ஒரே சந்தேகம், இப்போ முதல்ல யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவரோட குரு சொல்கிறார், இவரே தான் கோவிந்தர், இவருக்கு முதல்ல நீ நமஸ்காரம் பண்ணு எப்படி அப்படின்னு சொல்கிறார். அப்போ கோவிந்தனுக்கு சொன்னவர், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த குரு தான், சத்து தான் குரு, உனக்கு உனிக்கி. சித்து தான் குரு, சேதனத்துவம், பரபிரம்ம கிட்ட போகிறதுக்கு அழிச்சுன்னு போகிறது. பரா அபரான்னு 2 வித்தியை இருக்குது. பௌதிக ஜகத்தில் தனிப்பட்ட மனுஷாளுக்கு சம்பந்தப்பட்டது அபரா. பராங்கிறது மேலே உள்ள கிரியேட்டிவ் எனர்ஜி, லிங்கப் ஆறுது. ஓம் சச்சிதானந்த பரபிரம்ம புருஷோத்தம பரமார்த்த பகவதி சமேத ஸ்ரீ பகவதே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்கிற. லட்சியம் இங்கே வந்திருக்கிறவா எல்லாரோட லட்சியமும் ஒன்றா தான் இருக்குது. இது சரீரத்தில் உள்ள சக்தி தான் நம்ம மந்திர ரூபமாக கொண்டு வரோம். 7 கோடி மந்திரம் இருக்குது. அப்போ மந்திரத்தில் இந்த மந்திரம் வசத்தியா அந்த மந்திரம் வசத்தியான்னு வேறுபாடு பார்க்குறவன் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்கிறது. யானி காணிச்ச பாப்பானி ஞாத கிருதானிச்ச தானி சர்வாணி நசியந்தி பிரதட்சிணம் பதே பதே. இதை அடிக்கடி நினச்சிண்டு இது பிரதட்சிணம் பண்ணு. கோயிலில் இருக்கிற அந்த பிராணசக்தியை நம்ம சுவீகாரம் பண்ணிக்கிறதுக்கு பிரதட்சணம் ரொம்ப முக்கியம். அதான் சாதனா மார்க்கம். குரு தேவதா மூர்த்தி சுற்றி வரும். நமக்கு தெரிஞ்சு தெரியாத பாவம் நிறைய போகிறது. அந்த தேவதையோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு கிட்ட இருக்கிற கோரிக்கையெல்லாம் விஷஸ்லாமும் நிறைவேறது. இமீடியட்டாக உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுவும் சால்வ் ஆகுது. அது எப்படின்னு நீ தேவதையை கேட்காத, 108 பிரதட்சணம் பண்ணு.
இப்போ திருப்பதியில் 81 80லலாம் இத்தனை கும்பலே இல்லை. இப்போ அவள் ஏன் இவ்வளோ கும்பல் இருக்குது? லட்சமாக ஜனங்கள் வந்து பிரதர்ஷனம் பண்ணி 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 அந்த இது க்ஷேத்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி, என்னால் 12 இப்போ 108 பண்ண முடியல அப்படிங்கிறியா? கார்த்தால 12 9 12 பண்ணிக்கோங்க. ஓம் யானி காணி ச பாப்பானி ஞாத கிருதானி ச தானி சர்வாணி நஷ்யந்தி பிரதர்ஷனம் பதே பதே. இந்த ஜபம் பண்ணிட்டு பிரதர்ஷனம் பண்ணு. அப்புறம் கோயிலில் போய் ஒரு 15 நிமிஷம் ஜபம் பண்ணு. கோயிலில் ஜபம் பண்ணுறவாளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு ஒரு 15 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ ஜபம் பண்ணினா அந்த வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும். உனக்கு எந்த ஜபம் பண்ணணுமோ அந்த ஜபம், இல்லது காயத்ரி ஜபம், நீ எந்த குருவை நினச்சிட்டு இருக்கார அந்த குரு உபதேசம் பண்ண ஜபம், ஏதோ ஒன்று பண்ணு. அப்புறம் தீர்த்தம் எடுத்துக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பிரதட்சணம் பண்ணுறியோ உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். எல்லா க்ஷேத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்குது. அதனால தான் அந்த எல்லோரும் கோயிலுக்கு போங்க. மந்திராலயத்துக்கு போனால் அங்கே நிறைய மந்திரத்துக்கு உனக்கு ஆவர்த்தி பண்ண அதுக்கு பவரும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். 3 ராத்திரி இருங்கோ. இதை நீ எல்லாம் கற்றுண்டு நீ பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் சொல்லு. ராமராஜ்ய ஸ்தாபனம் ஆகணும். ராமர், பரதர், லக்ஷ்மணன், சத்ருகுணன், அப்புறம் அனுமார் மறுபடியும் அவளோட சேர்ந்துக்கிறார். ராமனை எப்பவும் மனசில் வச்சுட்டு இருக்க ஒரு நபர் சங்கராச்சாரியார். ராமன் மனசில் சிவன் இருக்க. அப்போ ராம தத்துவம் ஆயிடுறதில்ல. ராமரை நினைவுபடுத்தி அவர் எங்கே பிறக்கிற, எந்த அவதாரம் ஆகிற அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. லக்ஷ்மணன் வந்து ராமானுஜராச்சாரியாக பிறந்தார். மகாபாரதத்தில் அனுமர் பீமசேனனாக பிறந்தார். மத்வாச்சாரியராக இருந்தால் பரத சத்ருகுணன். இது யுத்தம் வந்து விஸ்வத்தில் நடக்கிறது. ஆனால் பிரகலாதன் வந்து அப்பாவிட்ட போய் சண்டை போடலை. பிரகலாதன் சண்டை போடாமல் மௌனமாக ஜபம் பண்ணிகிட்டே இருந்தான், நாராயண ஜபம். ஆனால் அவன் வந்து அவன் அப்பா தான் தவறி போகும்படி ஒரு சூழ்நிலை ஆச்சு. விபீஷணனாக பிறந்து ராவணனோட தம்பியாக பிறந்தாலும் அவர் வந்து விபீஷணன் வந்து ராம ஜபம் தான் பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கு தான் ராஜ்யம் கிடைச்சிது. மந்திர ஜபம் செய்யும்போது சமர்ப்பணம் அவசியம். சாதனை, தேவதை, இது குரு, ஜபம், இது எதையுமே மாற்றாத. நீ எப்போது என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதே பண்ணின்று. ஒரு சமயம் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவியோட விஷ்ணுமூர்த்தி தாயம் ஆடின்னு இருக்க. அப்பப்போ உடம்பு இது பண்ணிக்கிறார், தோள்பட்டையை சிலுத்துக்கிறார். அப்போ விஷ்ணு தோற்று போயிட போகிறோமோன்னு நினைக்கிறார். மறுபடியும் ஆடுறார். ஒரு டைம் எழுந்து போய் பார்க்குறார். அப்போ லக்ஷ்மி தேவி கேட்குறா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி போகிறேள் அப்படின்னு. அப்போ சொல்கிறா, என் பக்தன் மேலே கல் போடுறான் ஒருத்தன். பக்தன் பொறுத்துட்டே இருந்தான். சரி நான் போய் பார்க்கலாங்கிறது கூட பக்தனே கல் வீசுகிறான். அவன் யார் வீசினானோ அவன் மேலே. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம சமஸ்தையோட இதை குருவோட காரியத்தை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எப்போதும் குரூப்பாக பண்ணும்போது நிறைய பலன் கிடைக்கிறது. இப்போ வந்து இங்கே ஹோமம் பண்ணுறது, மந்திராலயத்தில் சத்திரயாகம்னு ஒரு ஹோமம் பண்ணி நடந்தது. அப்போ ஒரு யந்திரம் கண்டுபிடிச்சிருந்தா, தட்சிணாமூர்த்தி சங்கம்னு சொல்லிட்டு.
அது இந்த யக்ஞ குண்டத்துலேருந்து இந்த ரேஸ் வந்து எத்தனை தூரத்துக்கு போகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சான். முதல்ல ஒரு குண்டத்துலேருந்து 3 மீட்டர் போச்சு, அப்புறம் 16 மீட்டர் போச்சு. செகண்ட் டே வந்து இந்த வைப்ரேஷன் 5 கிலோமீட்டர் போச்சு. 3வது நாள் 8 கிலோமீட்டர் போச்சு. 4வது நாள் 9 கிலோமீட்டர். அப்புறம் ஆக ஆக 13 கிலோமீட்டர். இப்படி கடைசி நாள் வந்து 19 கிலோமீட்டர் இந்த வைப்ரேஷன் போச்சு. அதான் திவ்ய வார்த்தாவரணங்கிறது. அங்கே போய் நம்ம ஒரு ஜபம் பண்ணினாலோ அந்த வைப்ரேஷனை நம்ம உபயோகிச்சுட்டாலோ நமக்கு தான் உபயோகம். அதை தெரிஞ்சுட்டு உபயோகிச்சுட்டா பலன் ரொம்ப அதிகம். ராமரும் சீதாவும் எங்கே உட்காந்து இது பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ அந்த இடத்துல தான் அனுமான் 12 வருஷம் தபஸ் பண்ணார். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. இந்த மந்திரத்தை நல்லா ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறேன் இந்த இதில். ஜெய் குருதேவ். நமக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது